இது குப்பை எடுத்துட்டு வந்து போடுற கடங்கா, இல்லைன்னா பப்ளிக் டாய்லெட்டா, இல்லைன்னா மினி பாரா, இது எதுவுமே இல்லை. இது திருவண்ணாமலையோட வரலாறு. 1950s ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 50 வருஷமா பல உயிரை காப்பாத்தின இடம் இது. தி திருவண்ணாமலை ஓல்டு ஜிஹெச். பாப்புலேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீசனுக்காக 2013ல நம்ம நியூ ஜிஹெச்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம். பட் இப்ப நியூ ஜிஹெச் எப்படி இருக்கு அதை நீங்களே பாருங்க. இந்த இஷ்யூ மட்டும் இல்ல, லோக்கல்ஸ் அப்புறம் சுத்தி இருக்க வில்லேஜ் பீப்புள்ஸ் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணோம்னா மினிமம் 45 நிமிட்ஸ் வச்சு ஆகும். டியூ டு ஹெவி டிராபிக். ஆல்ரெடி நீங்க எந்த ஒரு கவர்மெண்ட் டவுன் பஸ்ஸஸும் நீங்க உள்ள அலோவ் பண்றது இல்ல டிராபிக்னால. அது மட்டும் இல்லாம இப்ப ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் அண்ட் நியூ பஸ் ஸ்டாண்ட் மினிமம் 2 பஸ் வச்சு சேஞ்ச் பண்ணாதான் நம்ம நியூ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் இல்லைன்னா ஆக்சிடென்ட் கேஸ்னா டைம் வெயிட் பண்ணாது சார், உயிரும் வெயிட் பண்ணாது. பட் இந்த ஓல்டு ஜிஹெச்சோட பாதி இடத்த ஸ்பைனல் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அண்ட் ஆயுஷ் சென்டருக்காக யூஸ் பண்றீங்களே, அதுக்காக மிகப்பெரிய தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த பேலன்ஸ் இடத்தையும் யூஸ் பண்ணலாமே. ஏன் இந்த ஓல்டு ஜிஹெச்சை ஃபுல்லா டெமாலிஷ் பண்ணிட்டு மினி ஜிஹெச்சை மாத்தக்கூடாது? பேசிக் ட்ரீட்மெண்ட் அண்ட் வயசானவங்க நியூ ஜிஹெச்காக அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போறதா இருக்கு. அண்ட் இங்க ஆல்மோஸ்ட் 250 பெட்ஸுக்கு மேல நம்ம ஆக்குபை பண்ணலாம். ஏன்னா ஒரு ஆக்சிடென்டல் கேஸ் இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் கேஸ்னா ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டெபிலைசேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நியூ ஜிஹெச்சுக்கு ஷிஃப்ட் ஆகலாம். வயசானவங்களுக்கும் கஷ்டம் குறையும் அண்ட் ரெக்கவரியும் ஸ்பீட் ஆகும். நான் சொல்றதுனால திருவண்ணாமலை ஓல்டு ஜிஹெச் மினி ஜிஹெச்சா சேஞ்ச் ஆயிடுமா? கண்டிப்பா கிடையாது. வீடியோ பாக்குற நீங்க நினைச்சா மட்டும்தான் இது மாறும். மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் சிஎம் ஜோசப் விஜய் சார் அண்ட் ஹெல்த் மினிஸ்டர் வரைக்கும் போய் சேரும். அப்பதான் திருவண்ணாமலைக்கு மினி ஜிஹெச் உருவாகும்.